பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. அண்ணா சிலைக்கு கீழே உள்ள திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக தொண்டர்களுக்கு வாழ்த்து. இந்திய நாட்டின் மாநில அரசியல் களங்களில் இன்று வரை தமிழ்நாடு தனித்துவமாக திகழ காரணம் நம் யுகத்திற்கான அரசியல் பாதையை வகுத்து தந்த அரசியல் பேராசான் அண்ணா என புகழாரம். தமிழ்நாடு என்று சொல்லும் போதெல்லாம் நம் நினைவில் வரும் திராவிட இயக்கத்தின் கொள்கை தீபம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என பெருமிதம். சமத்துவ சமுதாயம் காண அண்ணா வழியில் அதிமுக ஓயாது உழைக்க உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி கோவையில் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை. தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் புதல்வர் விஜய பிரபாகரனும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி இதய தெய்வம் மாளிகையில் இருந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலம். தேமுதிகவின் விஜய பிரபாகரன், அதிமுக MLAக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக பெருமிதம். இன்றைக்கு மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டம், அத்தனை திட்டம் அத்திக்கிடுவான திட்டம் ஏற்பட்டு விரிவாக்கும் என்று பல்வேறு திட்டங்களை தந்த முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், மீண்டும் திட்டங்களை எல்லாம் தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கவிருந்த பொதுக்கூட்டம் ஒத்திவைப்பு. மாவட்ட கழக பொருளாளர் ஜாவித் அகமது மறைவை அடுத்து பொதுக்கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் வரும் 21ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெறும் எனவும் தலைமை கழகம் அறிவிப்பு. தாம்பரம் ரயில் நிலையம் அருகே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இரு மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை தாம்பரத்தில் இருந்து புறநகர் ரயில்கள் இயங்காது என தென்னக ரயில்வே அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாறையூர் கிராமத்தில் காய்ச்சலால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிப்பு. விடியா சுகாதாரத்துறையோ மாவட்ட நிர்வாகமோ கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையால் தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்துச் சென்ற சென்னை வாசிகள். பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். காசிமேடு மீன் சந்தையில் மீன் வாங்க திரண்ட சென்னை வாசிகள். புரட்டாசி மாதம் துவங்க 2 நாட்களே உள்ள நிலையில் போட்டா போட்டியில் மீன் வாங்கி உற்சாகம். Hey,
செவ்வாய்க்கிழமையன்று புரட்டாசி மாதம் துவங்குவதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த மக்கள். ஒரு மாதம் மாமிசத்திற்கு விடை கொடுக்க உள்ளதால் இன்றே மீனை ஒரு பிடி பிடிக்க முடிவு செய்து மீன் சந்தையில் குவிந்த மக்கள். புரட்டாசி மாதம் தொடங்க இருப்பதால் தருமபுரி பூக்கள் சந்தையில் பூக்களின் விலை அதிகரிப்பு. ஆவணி கடைசி சுபமுகூர்த்தம் என்பதாலும் புரட்டாசி மாதம் தொடங்க இருப்பதாலும் பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலை பணியில் ஈடுபட்டு வரும் தனியார் நிறுவனத்தை செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு மிரட்டியதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. புத்திரன்கோட்டை கிராமம் அருகே சாலை பணியில் ஈடுபட்ட போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ பனையூர் எம் பாபு உள்ளிட்டோர் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. திருச்சி கீழ தேவதானத்தில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் தம்பியை கல்லாக்கட்டையால் அடித்து கொலை செய்த அண்ணன். விடிய ஆட்சியில் மது போதையால் அரங்கேறும் கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் எப்போது பூரண மது விலக்கு என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் தொடர்ந்து பிடிபட்டு வரும் கஞ்சா வியாபாரிகளிடமிருந்து 2 நாட்களில் 2 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா விற்ற 9 பேர் கைதான நிலையில் இத்தனை நாட்களாக கஞ்சா விற்ற இவர்களை ஏன் போலீஸ் கைது செய்யவில்லை என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் போதை மாத்திரை அட்டைகள் போதை ஊசிகள் பறிமுதல். விடியாட்சியில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் பாழாகும் மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு தனியார் பள்ளி ஆசிரியர் பாலியல் தொல்லை. விடிய ஆட்சியில் மாணவிகளை பள்ளிகளுக்கு அனுப்பவே தமிழக மக்கள் கடும் அச்சம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி இளைஞரால் கர்ப்பம். பள்ளிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு தொல்லை தரும் இளைஞர்களுக்கு பாடம் புகட்டாமல் விடியா அரசு மெத்தனம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 2 டாரஸ் லாரி 2 கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 8க்கும் மேற்பட்டோர் காயம். சாலையின் குறுக்கே சென்ற லாரியும் எதிரே வந்த மற்றொரு லாரியும் மோதிய நிலையில் அடுத்தடுத்து 2 கார்கள் லாரி மீது மோதி கோர விபத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கிய இரும்பு லோடு ஏற்றி வந்த டாரஸ் லாரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவின் போது 2 தரப்பினர் இடையே மோதல். தேர் நிறுத்தப்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி அரை மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் தேரோட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பால் குளிரூட்டும் நிலையத்தில் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யும் இயந்திரம் 2 ஆண்டுகளாக காட்சி பொருளாக இருக்கும் அவலம். சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட இயந்திரம் குறித்து பால்வளத்துறை அமைச்சருக்கு தெரிய வராதது எப்படி என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் கேள்வி. சென்னை விமான நிலையத்தில் டெல்லி ஷீரடி 2 மார்க்கத்திலும் 4 விமானங்கள் ரத்து. விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்த பயணிகள் கடும் அவதி. கன்னியாகுமரியில் தொடர் விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள். ஓணம் பண்டிகைக்காக கேரள மக்களும் வருகை தந்ததால் மக்கள் கூட்டத்தால் திணறும் குமரி கடற்கரை. கன்னியாகுமரியில் நடைபெற்ற முதல்வர் கோப்பை போட்டிகளில் கூடைப்பந்து பயிற்சியாளர் மகேஷ் என்பவர் மாணவிகளிடம் அநாகரிகமாக பேசியதாக கடும் குற்றச்சாட்டு. மாவட்ட கூடைப்பந்து சங்க செயலாளர் என்ற மமதையில் மாணவிகளிடம் தரக்குறைவாக பேசியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.
நிதி மோசடி விவகாரத்தில் ஒட்டுமொத்த வங்கிக் கணக்கை முடக்குவது சரியல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மோசடிக்கான தொகையை மட்டும் முடக்க வேண்டும் என்பதே சட்ட விதி என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜெயச்சந்திரன். உத்தரகாண்ட் மாநிலம் செட்டல்கோட் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்று மலைமேல் சிக்கிய 30 தமிழக பக்தர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. எங்கள் அப்பா வசந்தா ரவிகிருஷ்ணன் 2 பேரும் கடந்த செப்டம்பர் மாதம் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் போகிறேன்னு சொல்லி கிளம்புனாங்க சார். ஆன்மீக சுற்றுலா அவங்க கூட 30 பேர் போயிருக்கிறாங்க. ஆதி கைலாஷுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு திரும்பி வர வழியில் தவாகட்டுங்கிற இடத்துக்கிட்ட நிலச்சரிவு ஏற்பட்டுச்சான். அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க எல்லாம் 30 பேரும் தெரியல. நாங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறோம். அரசு கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆர்ஜிகர் கல்லூரி முன்னாள் முதல்வர் கைது. முதல் தகவல் அறிக்கை தாமதமான விவகாரத்தில் காவல்துறை அதிகாரியையும் கைது செய்தது சிபிஐ. ஏமனில் இருந்து 2000 கிலோமீட்டர் பயணித்து இஸ்ரேலை தாக்கிய பாலிஸ்டிக் ஏவுகணை. தாக்குதலில் பற்றி எரிந்த மேம்பாலம் மற்றும் கட்டடங்கள். ஸ்பெயின் நாட்டில் பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ. பிரான்ஸ் எல்லையிலும் காட்டுத்தீ பரவும் அபாயம் உள்ளதால் தீயை அணைக்கும் முயற்சிகள் தீவிரம். சீனாவை தாக்க தயாராகி வரும் பெபின்கா சூறாவளி புயல் ஷாங்காய் நகரை தாக்கும் என்பதால் மக்களுக்கு எச்சரிக்கை.